சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, சோர்ந்து விடாதே. தோல்விகளை சந்திக்காமல் இங்கு யாரும் வெற்றி பெற்றதில்லை. இந்த நிலை இப்படியே நீடிக்குமா, இப்படியே கண்ணீரால் தான் இருக்குமா என்று எல்லாம் நீ நினைக்காதே. எல்லாம் முடிந்து விட்டதா என்றும் நினைக்காதே. இனிமேல் தான் உனக்கான புதிய வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. நீதான் தைரியமாக உன் முயற்சியை செய்ய வேண்டும். நீதான் அத்தனை தடைகளை தாண்டி வர வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அவரவர் திறமைக்கு, அவரவர் தேடல்களுக்கு நம்பிக்கையால், விடாமுயற்சியால் அவர்கள் வாழ்க்கையை நினைத்தது போல அமைக்கிறார்கள். பிள்ளையே, நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் பார்த்து சிரிப்பவர்கள், இது எல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது, நீ வெற்றியெல்லாம் பெற முடியாது என்று சொல்வார்கள். நீ செய்யும் முயற்சியை பார்த்து பொறாமையும் பிடிப்பார்கள். உன்னை போல அவர்களும் இருக்க வேண்டும் என்று. யாரையும் எளிதில் நம்பாதே. உன்னை மட்டும் நீ நம்பினால் போதும். உன்னுடைய வெற்றியை நீ அடைந்து விடுவாய் பிள்ளையே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நீ எதிர்கொள்ளும் போது எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையை கூட நீ சுலபமாக கடந்து வந்துவிடலாம். நீ தோற்றாலும் கூடிய விரைவில் உன் வெற்றியை நீ அடைந்து விடுவாய். எத்தனை தோல்விகள் வந்தாலும் உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் போதும். வெற்றி உன் பக்கம்தான் பிள்ளையே. உலக சூழ்நிலைக்கு ஏற்றது போல உன் செயல்களை நீ மாற்றிக்கொள். ஆனால் உன்னுடைய லட்சியத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளாதே. இதுவே உன் தோல்விக்கானதாய் அமைந்துவிடும். எதை முடிவு செய்தாலும் தெளிவாக முடிவெடு பிள்ளையே. தோல்விகள் தருகின்றது நீ என்று வருத்தப்படாதே. தோல்வி ஓர் அனுபவம் தானே. இந்த தோல்வி அவமானங்கள் இல்லை. நீ இதை புரிந்து கொள். உன்னை நீயே தயார்படுத்திக்கொள், பக்குவப்படுத்திக்கொள். இந்த கஷ்டங்கள் உன்னை கண்ணை மறைப்பது போல தான் இருக்கும். அதிலிருந்து நீ மீண்டு வர உன் சாயப்பாவை நீ நினைத்துக்கொள். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து விடுவேன். இதிலிருந்து மீட்டெடுக்க நான் வருவேன். பிரச்சனை இருந்தாலும் உன் வாழ்வில் பிரச்சனை தீர ஓர் வழியும் நான் காட்டுவேன். உன் சாயப்பா, உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நல்ல வாய்ப்புகளை தவறவிடாமல் சரியாக நீ பயன்படுத்திக்கொள். இனிமேல் பிள்ளையே, உன்னுடைய கனவுகள், ஆசைகள் இது எல்லாம் நிஜமாக்கப் போகிறது. உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்கள் செயலாக மாறும். உன் வெற்றிக்கு வழிகாட்டும். உன் மனதில் உன்னை பற்றி எவ்வளவு அளவிற்கு உன்னை நீயே பாராட்டி கொள்ள வேண்டும். உயர்வாக உன்னை நீயே நினைத்து கொள்ள வேண்டும். உன்னை நீயே தாழ்வாக ஒரு நாளும் நினைத்து விடாதே பிள்ளையே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள். கவனித்து செயல்படு. உன்னை நீயே உயர்ந்த இடத்தில் நல்ல எண்ணங்களை நீ நினைத்து பார். முன்னேற வேண்டும் என்று திறமை உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே லட்சியத்தை அடைகிறார்கள். எப்படிப்பட்ட சவால்களாக இருந்தாலும் எதிர்கொண்டு உன்னுடைய வெற்றியை வென்று காட்ட வேண்டும் பிள்ளையே. நம்பிக்கையுடன் உன் முயற்சியை செய். எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் பிள்ளையே. நீ ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக தொடங்கு.
உனக்கு யார் ஆதரவாக இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் மனதில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், நீ ஜெயித்து விடுவாய். ஒவ்வொரு செயலையும் நீ செய்யும்போது நம்பிக்கையுடன் நீ செய்ய வேண்டும். உன் மனதில் உள்ள கவலைகளால் உன் சிரிப்பை நீ மறந்துவிட்டாய். இதையெல்லாம் மறந்துவிடு. உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் அடைய வேண்டும். உன்னை காயப்படுத்தும் வார்த்தைகளை உன் மனதில் இருந்து அகற்றிவிடு. உன் மனதில் வைராகியம் இருக்க வேண்டும். இவர்கள் கண்முன் ஜெயித்து காட்ட வேண்டும், நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம்தான் உன் மனதில் என்றும் இருக்க வேண்டும். பிள்ளையே, நீ கேட்கலாம், நாட்கள் சென்று கொண்டே தான் இருக்கிறது, என் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படவில்லையே சாயப்பா என்று என்னிடம் கேட்கிறாய். பிள்ளையே, உன்னுடைய முயற்சியும் இருக்க வேண்டும். உன்னுடைய விடாமுயற்சி மட்டுமே உன் வாழ்க்கையை மாற்றும். உனக்கு திறமையில்லை என்று யாராவது சொன்னால் அதை நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள், இதுபோல் சொல்பவர்கள் அவர்களுக்குத்தான் தகுதி இல்லை. இதை நீ தெரிந்து கொள். இவர்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாதே பிள்ளையே. உன் லட்சியம் எது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதை நோக்கி உன் முயற்சி, உன் செயல்கள் இருக்கும். பிள்ளையே, உன் லட்சியத்தை அடைவதற்கு உன்னுடைய முழு நம்பிக்கையும் மனதார உன் செயல்களை நீ செய்ய வேண்டும். உன் எண்ணங்கள், உன் சிந்தனைகள் எல்லாம் உன் வெற்றியின் மீது, லட்சியத்தின் மீது தான் இருக்க வேண்டும். இதை நீ சரியாக செய்து முடித்தால் மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் கொண்டு வருவேன் உன் சாயப்பா. எப்போதும் உன் மனதில் நல்லதை மட்டும் தான் நினைக்க வேண்டும். அப்போது தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதற்குத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். பிள்ளையே, என்றும் நல்லதை நினை. எல்லாம் நல்லதாகவே உன் சாயப்பா நடத்தி தருவேன். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?